நான் இன்னும் கேள்விக்கு பதிலே சொல்லல. அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ் ஆகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை நிறுத்தியதற்கு பிறகு அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு வந்ததற்கு பிறகு பழங்கள் நிறைய சாப்பிடும் போது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் என்றைக்கு சர்க்கரை நோயாளியாக மருத்துவர்களால் முத்திரை குத்தப்படுகின்றீர்களோ, என்னைக்கு மருந்து மாத்திரையை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையிலிருந்து உடம்புல எப்பொழுது தனக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான ஒரு தரமான சர்க்கரை கிடைத்தால் மட்டுமே உடம்பு அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். இப்ப நான் காலையில 4 இட்லி சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, பசிக்கும் போது நான் சாப்பிடணும், நல்லா மென்னு சாப்பிடணும். நான் சாப்பிடக்கூடிய அந்த உணவு என்பது ஓரளவிற்காவது இயற்கையான சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்கணும். அப்படி நான் சாப்பிடும் போது என்னுடைய செரிமானம் 100% நடைபெற்றால் அந்த செரிமானத்தின் இறுதியில் கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ், அதாவது சர்க்கரைங்கிறது தரமான சர்க்கரையா இருக்கும். அந்த தரமான சர்க்கரையாக இருந்தால் மட்டுமே உடலானது அதை ஏற்றுக்கொள்ளும். தரமான சர்க்கரை இருந்தால் மட்டுமே, அந்த சர்க்கரை தரமானதாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய கணையத்தில் இன்சுலின் சுரக்கும். இந்த இன்சுலின்கிற திரவம் சுரந்ததற்கு பிறகுதான் எனக்கு உடம்புல உற்பத்தியாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஆனது ஒவ்வொரு செல்களுக்கும் சென்று சேரும். சரிங்களா? இப்போ நான் சாப்பிடக்கூடிய முறையில் தவறு செய்யும் போது, பசிக்காத போது சாப்பிடுறது, அல்லது எவ்வளவு பசிச்சாலும் சாப்பிடாம லேட் பண்ணிட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது சாப்பிடுறது, அல்லது நல்லா மென்னு முழுங்காம அவசர அவசரமா சாப்பிட்டு போறது, இந்த மாதிரி முறையற்ற உணவு பழக்கம் எனக்கு இருக்கும்போது எனது உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய சர்க்கரையினுடைய தரம் குறையும், செரிமானம் குறையும், செரிமானத்தினுடைய தரம் குறையும். செரிமானத்தினுடைய தரம் குறையும் போது சர்க்கரையினுடைய தரம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அந்த சர்க்கரையினுடைய தரம் குறையும் போது எந்த அளவிற்கு தரமானதாக அந்த சர்க்கரை இருக்கிறதோ அந்த அளவிற்கு மட்டும்தான் இன்சுலின் சுரக்கும். 100% இன்சுலின் சுரப்பு என்பது கணையத்தில் நடக்காது. இப்ப எனக்கு ரத்தத்துல என்ன ஆகும்னு சொன்னா, தரமில்லாத சர்க்கரை உற்பத்தி ஆகியிருக்கிறது, அதை உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தரமான சர்க்கரையை மட்டும்தான் உடல் ஏற்றுக்கொள்ளும், எனர்ஜியாக சக்தியாக மாற்றும். என்னுடைய உடல்ல நான் செய்த தவறின் காரணமாக தரமில்லாத சர்க்கரை உற்பத்தியான உடனே அந்த சர்க்கரையானது உடல் ஏற்றுக்கொள்ளாத போது ரத்தத்தில் கலந்து விடுகிறது. ரத்தத்துல கலக்கும் போது நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி தான் காட்டும். இப்போ அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு சர்க்கரை நோயாளி வரும்போது மருந்து மாத்திரையை நிறுத்த சொல்றோம். மருந்து மாத்திரையை நிறுத்திட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களை நிறைய யூஸ் பண்ண சொல்லும் போது உடலில் அதுவரையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு சர்க்கரையானது வெளியேறும். உடல்ல இதுவரைக்கும் நம்முடைய உடலில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவு சர்க்கரையானது வெளியேற தொடங்குகிறது. அந்த கழிவு சர்க்கரையினுடைய வெளியேற்றத்தின் அறிகுறி தான் வெயிட் லாஸ் ஆகிறது. இப்ப வெயிட் எனக்கு 7 கிலோ 8 கிலோ குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதற்கு காரணம் உடலில் நடக்கக்கூடிய நல்ல விஷயம். இதுவரைக்கும் உங்க உடம்புல இருந்த தேங்கி இருந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது. இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறி முடித்ததற்கு பிறகு ஒரு ஸ்டேஜ்ல அந்த வெயிட் லாஸ்ங்கிறது நின்று போயிடும். அது நின்ற பிறகு நீங்கள் இயற்கையான உணவுகளை நிறைய சாப்பிடும் போது, பசி எடுக்கும் போது சாப்பிட்டு நல்லா மென்று சாப்பிட்டு உங்க உணவு பழக்கத்தை முறையாக வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக உங்கள் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா எடை அதிகரிக்கும். அதாவது தேவையில்லாத ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலோ இல்ல அன்டைம்ல சாப்பிட்டாலோ சொல்றீங்க? அன்டைம்ல சாப்பிட்டாலோ உங்களுக்கு ஹைஜீனிக் குளுக்கோஸா ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும், நீங்க சர்க்கரை நோயாளியா மாறுவீங்க. இந்த சர்க்கரை நோயாளியாக மாற்றப்பட்டு நீங்க மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு குறைத்து காட்டப்பட்டாலும் கூட கழிவு சர்க்கரையானது உங்க உடம்பு ஃபுல்லா ஸ்டோர் ஆகும். உங்க உடம்பு ஃபுல்லா நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளின் விளைவாக வெளியில் போக வேண்டிய கழிவு சர்க்கரை உடலுக்குள் தேக்கி வைக்கப்படும், ஸ்டோர் செய்யப்படும். அந்த மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடிய சர்க்கரை எல்லாமே தேவையற்ற அந்த கழிவு பொருள், உடல்ல சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கழிவு பொருள்கள் எல்லாமே நீங்க இந்த சிகிச்சைக்கு வரும்போது உடலை விட்டு வெளியேற தொடங்கும். இயற்கையான முறையில் உடல் இயங்கும் போது அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு கிடைக்கும். மருந்து மாத்திரைகளை நீங்க நிறுத்தின உடனே உடல் அந்த ஆற்றலை பெறும், கழிவுகள் வெளியேறும். அப்போ வெயிட் லாஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு லாஸ் ஆனதற்கு பிறகு அது ஸ்டாப் ஆயிடும். அந்த வெயிட் லாஸ்ங்கிறது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேல டிக்ரீஸ் ஆகாது. அதற்கு பிறகு நீங்க முறையான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளும் போது, நிறைய காய்கறிகள் பழங்களை நீங்க சாப்பிடும் போது நிச்சயமாக உங்கள் எடை அதிகரிக்கும். அதனால இமேஜை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிக்கும் அதே மாதிரி எல்லா சர்க்கரை நோயாளிக்குமே அந்த வெயிட் லாஸ்ங்கிறது வரதில்லை.
ஒரு 100 பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க எங்ககிட்டன்னு சொன்னா கிட்டத்தட்ட 90% பேருக்கு அந்த வெயிட் லாஸ்ங்கிறது வருதில்லை. ஒரு 10% அந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது வருது. அதுவும் ஒரு டெம்பரரியான ஒரு நிலைமை தானே தவிர நிச்சயமாக அவர்களுக்கும் மீண்டும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே ஓகே. சோ வந்து உடல் பருமன் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு காரணம் வந்து அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால அதனுடைய கழிவு வெளியேறாம பாடிக்குள்ளே ஸ்டோர் ஆகுறதுனால வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கு. பட் நம்ம அக்குபஞ்சர் முறையை கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொள்ளும் போது இயற்கையான முறையில நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அந்த கழிவுகள் தானே நம்ம உடம்பு விட்டு வெளியே வந்தோம். ஓகே டாக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். MB Tiles and Sanitary Ware எங்களிடம் AGL, Kajaria, Somini, Toto, Jaguar, Pariware, Weber, Pergo, Keta, Gabriel அனைத்து கம்பெனி டைல்ஸ்களும் கிடைக்கும். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு 100 கிலோமீட்டர் வரை டெலிவரி இலவசம். MB Tiles and Sanitary Ware, நம்பர் 54, சித்தூர் மெயின் ரோட், செங்குட்டை, காட்பாடி, வெள்ளூர். செல் 9585513877. போன் 0416 229567. நம்ம ஷோல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ண விஷயம் ஒண்ணு இருக்கு. அது குழந்தை வந்து பிறந்த உடனே நேச்சுரலா அந்த அது எப்படி அந்த மாதிரி, அதாவது குழந்தை பிறந்த உடனே அந்த பாலை குடித்து பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் வந்து பேசும்போதெல்லாம் காலர் வந்து காலர் கிட்ட பேசுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வெரி குட் சார். சோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பேசுங்க. நிறைய நேயர்கள் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காவது இடம் கொடுங்க. அந்த குழந்தை வந்து அந்த பாலை குடிக்கிறது, பாலை குடிக்கும் போது அந்த பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் அந்த குழந்தையினுடைய உடலானது கிரகித்துக் கொள்கிறது. இந்த ஒவ்வொரு வேளையும் நாம் உணவை சாப்பிடும் போது அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய வேலையைத்தான் அசிமிலேஷன் சொல்லி சொல்றோம். சக்தியை உட்கிரகித்தல் என்று சொல்கின்றோம். இந்த சக்தியை உட்கிரகிக்கக்கூடிய வேலையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையில் ஒவ்வொரு மனித உடலுக்கும் இந்த வேலையானது இயற்கையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக அல்லது குடிக்கக்கூடிய நீரின் மூலமாக சுவாசிக்கக்கூடிய காற்றின் மூலமாக உள்ளே செல்லக்கூடிய கழிவுகள் எல்லாமே இயல்பான முறையில் இயற்கையாக அன்றாடம் வெளியேற்றப்படுகிறது. இந்த வேலையை வந்து எலிமினேஷன் சொல்றோம், கழிவுகளை வெளியேற்றும் இயக்கம். சோ சக்தியை உட்கிரகிக்கக்கூடிய இயக்கமும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இயக்கமும் இயற்கையாக ஒவ்வொரு மனித உடலும் செய்யக்கூடிய வேலை. இதுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் தேவையில்லை, எந்த விதமான கமாண்டும் தேவையில்லை. ஒவ்வொரு மனித உடலுமே இதை இயற்கையாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கதாகத்தான் பிறக்கிறது. எப்ப பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, இந்த உடலின் இயற்கையான வேலையில் நாம் என்றைக்கு குறுக்கீடு செய்கின்றோமோ, எப்ப வந்து நம்ம இன்டர்வென் பண்றோமோ அப்பதான் பிரச்சனை வருது. உதாரணமாக ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு 3 மாச குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 மாத குழந்தைக்கு முதலாக எந்த
குழந்தை வந்து ஒரு 10 முறை தும்மும், மூக்கை தேய்ச்சிட்டே இருக்கும், அழுதுட்டே இருக்கும், நைட்டெல்லாம் தூங்காது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குழந்தை தும்மிட்டே இருக்கு, நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை, அழுதுட்டே இருக்குன்ட்டு ஒரு எக்ஸ்ஆர்வை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம். அங்க போய் ஒரு டிராப்ஸ் கொடுக்கப்படுகிறது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையினுடைய அந்த டிராப்ஸை வந்து மூக்குல ஊத்தின உடனே அந்த குழந்தையினுடைய தும்மல் நின்று விடுகிறது, குழந்தை இயல்பாக நன்றாக தூங்க ஆரம்பிக்கிறது. அப்ப நமக்கு என்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருதுன்னா, பரவாயில்ல, ஒரு சொட்டு டிராப்ஸ் விட்ட உடனே குழந்தையினுடைய தும்மல் சரியா போச்சுன்னு சொல்லி நம்ம ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த குழந்தைக்கு ஏன் தும்மல் வந்ததுங்கிறத பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. குழந்தையினுடைய நுரையீரல்ல 3 மாத குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் நுரையீரல்ல தேவையில்லாத கழிவுகள் தேங்கும் போது, நுரையீரல்ல ஒரு 10 சொட்டு கழிவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 சொட்டு நீர் தேவையில்லாத கழிவு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 10 சொட்டு தண்ணீர் வெளியேற்றுவதற்கான வேலையை உடம்பு செய்யணும். ஏன்னா கழிவுகளை வெளியேற்றக்கூடியதுதான் உடம்போட இயற்கையான வேலை. அப்ப ஒரு சொட்டு தண்ணி வெளியில வரணும்னு சொன்னா அந்த குழந்தை 10 முறை தும்மணும். அப்ப 10 சொட்டு தண்ணி வெளியில வரணும், கழிவு வெளியில வரணும்னா 100 முறையாவது அந்த குழந்தை தும்மியாக வேண்டும். ஆமா, அதை அப்படியே விட்டுறணும். குழந்தை ஒரு நாள் அல்லது 2 நாள் தும்மிட்டே இருக்கும், அழுதுட்டே இருக்கும். அந்த கழிவுகள் எல்லாம் எப்போது வெளியே வருகிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தும்மல் நின்று போயிடும். இயல்பான முறையில் உடல் அதனை சரி செய்து கொள்ளும், அந்த கழிவை வெளியேற்றிடும். ஆனா நம்ம வந்து நம்முடைய அறிவை பயன்படுத்தி எப்ப வந்து அதுல குறுக்கீடு செய்கின்றோமோ, இந்த கழிவு வெளியேற்ற இயக்கத்திற்கு நம்ம தடையா நிக்கிறோமோ, அப்பதான் அந்த சாதாரணமாக தேக்கப்பட்ட அந்த கழிவுகள் கொஞ்சம் இறுகி போய் கெட்டியாக சளியாக மாறுகிறது. அப்போ உடம்பு சும்மா இருக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த சளியை வெளியேற்றக்கூடிய வேலையில உடல் இறங்குகிறது. மூக்குல வந்து தனித்தனியா ஒழுக ஆரம்பிக்குது, ரன்னிங் நோஸ்ன்னு சொல்றோம். அப்போ மறுபடியும் என்ன செய்யறோம்னா டாக்டர்கிட்ட தான் கூட்டிட்டு போவோம். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மறுபடியும் அதுக்கு வந்து மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. அந்த சளியை வந்து அடக்குவதற்கான மருந்துகள் தான், சளியை வெளியில கொண்டு வரதுக்கான மருந்துகளை கொடுக்கறது. அதுவும் கூட ப்ராப்பரா அதோட வேலையை அது செஞ்சுட்டு தான் இருக்கு, அதோட வேலையை அது செஞ்சுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, உடலுடைய இயற்கையான கழிவு வெளியேற்றத்திற்கு நாம் தடையாக நின்று ஒரு சாதாரண தும்மலை சளியாக மாற்றி, சளியை நெஞ்சு சளியாக மாற்றி, நெஞ்சு சளியை டிபியாக மாற்றி அல்லது வீசிங்காக மாற்றி, நுரையீரல் ஃபுல்லாவே அந்த சளி படிந்து உறைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்குறோம். இப்பெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த அந்த மூக்குல வந்து அந்த ஆக்சிஜன் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க, அது வந்து இப்ப வச்சா அந்த பழக்கம் ஆயிடும், அந்த மாதிரி பெருசுல அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து நார்மலா வந்து சளியை கரைக்கக்கூடியதற்காக பண்றது அப்படின்னு சொல்றாங்க, நெபுலைசர் அப்படின்னு சொல்லி. அதாவது நெபுலைசர்ஸ், இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே எந்த ஸ்டேஜ்லன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண தும்மலாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த கழிவு வெளியேற்றத்தை மருந்து மாத்திரை கொடுத்து எப்ப தடை செய்ய தொடங்குகின்றோமோ, படிப்படியா நம்ம மருந்து மாத்திரையை கொடுத்து தடை செய்யத்தான் அந்த கழிவுகள் உள்ள நுரையீரல்ல தங்கி போய் மூச்சு விடக்கூட சிரமப்படக்கூடிய சூழ்நிலையை அந்த குழந்தைக்கு உருவாக்குது. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல சளி படிஞ்சு உறைஞ்சு போச்சு, நுரையீரல் ஃபுல்லா சளி வந்து படிஞ்சு உறைஞ்சு போச்சு, நுரையீரல் வந்து சுருங்கி விரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே சுவாசிப்பதற்கு அந்த குழந்தையானது சிரமப்படுகிறது. அப்ப நெபுலைசர் வைக்கிறோம். இதத்தான் வந்து உடல் வந்து முதல்ல அந்த வேலையை தானே செஞ்சது. நெபுலைசரை வச்சு சளியை கரைக்கக்கூடிய வேலையை தானே உடல் வந்து முதல்ல தும்மல் மூலமா அழகா செஞ்சது. அதை நம்ம அலோவ் பண்ணல இல்லையா? சோ அத பத்தி அந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு அவ்வளவா இல்ல. இந்த ப்ராப்பரா நம்ம இந்த எஜுகேஷன், இந்த அக்குபஞ்சர் எஜுகேஷன் ஆகட்டும் இல்ல டாக்டரேட் அந்த மாதிரி படிக்கிறதுனால வந்து அவங்களால அதுக்கு தெரியுது. பட் சாதாரண மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமா தான் அதை நிறைய கத்துக்கிறாங்க. அதாவது சாதாரணமாக இந்த விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அல்லது அவங்க பேரண்ட்ஸ் காலத்துல எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் அற்புதமாக இயற்கையான முறையில் வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் அன்றைக்கு தீர்வு கண்டார் நம்முடைய முன்னோர் இல்லையா? அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன? உணவு பழக்கத்தை முறையாக வைத்திருந்தது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மருந்து கொடுக்க கூடாது, அதெல்லாம் ஒன் சைடு இருந்தாலும் நாட்டு வைத்தியம் சொல்ற அந்த கற்பூர வெள்ளித்தழை, துளசி இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்கா இல்ல தட் இஸ் ஓகேவா? அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள், துளசி ஆகட்டும், வேம்பு ஆகட்டும் அல்லது மஞ்சள் ஆகட்டும், இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நாம் உபயோகிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. சாதாரணமாக தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள்
வைத்திருந்த உணவு பழக்க முறையாகட்டும் அல்லது அவர்கள் உணவாக உபயோகித்த காய்கறிகளாகட்டும், கீரைகளாகட்டும், மூலிகைகளாகட்டும் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டு